ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ரீடெஸ்ட் ஸ்கேல்பிங். ஸோ ரீடெஸ்ட் ஸ்கேல்பிங்கில் எப்படி நான் வந்து ரீடெஸ்ட் ஏரியாவில் எப்படி நம்ம ஸ்கேல்ப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்த டேட் என்ன செகண்ட். ஸோ செகண்ட் ட்ரேடு ஐ மீன் 2ஆம் தேதி நமக்கு வந்து ஒரு சார்ட் இருக்கு. ஸோ அந்த சார்ட்டை நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகி இந்த ஏரியாவில் ஓப்பன் அப் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணு இந்த ஏரியா வந்து கீழே டவுனில் ஃபால் ஆயிருக்கு. ஸோ டவுனில் ஃபால் ஆகும்போது ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ட் இந்த ஏரியா. ஸோ எக்ஸாக்டாக அதை நீங்கள் அப்படி மார்க் பண்ணும்போது இது நம்மளோட ரீடெஸ்ட் ஏரியா. எப்படி? ஸோ ஓவராலாக இது பார்க்கும்போது நம்மளோட ரீடெஸ்ட் ஏரியா நமக்கு இதுதான். சரிங்களா? ஓகே, இது ஒரு வகையான ரீடெஸ்ட். ஸோ எவ்ரி கேண்டில் வந்து நமக்கு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் எப்போதும் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும். ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ இந்த மாதிரி மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வரும், திரும்ப இப்படி போயிட்டு திரும்ப இந்த லெவல் வந்துட்டு திரும்ப அகைன் இப்படி போயிட்டு திரும்ப இந்த லெவல். ஸோ ரீடெஸ்ட்ன்ற நான் எதை சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஹையே நான் வந்து சொல்கிறேன், மென்ஷன் பண்ணுறேன். அதாவது மார்க்கெட் இப்போது கீழே வருது, திரும்ப இந்த ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு சர்டன் லெவல்ஸ் போயிட்டு திரும்ப ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகி திரும்ப மேலே உடைச்சிட்டு திரும்ப ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகி திரும்ப மார்க்கெட் இப்படி போயிட்டு இருக்கும். ரீடெஸ்ட்னு நான் என்ன சொல்றேன்னா இதுதான் வந்து ரீடெஸ்ட்ன்றதை நான் சொல்றேன். ஸோ இது சார்ட்ல நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும், நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 1ஆம் தேதி க்ளோஸ் ஆன ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இதோட ஹை வந்து நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், ஓப்பன் அப் ஆகும்போது திரும்ப அகைன் சர்டன் லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகும் போது இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட் ஏரியாவா கன்சிடர் ஆகும். சரி, ஓகே. கன்சிடர் ஆன பிறகு நம்ம எப்படி வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு ஹையை லோவை கட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எப்படி எடுத்துருக்கோம்னா மார்க்கெட் இப்படி போயிட்டு கீழே கட் பண்ணுதுல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி மார்க் பண்ணுவோம். ஸோ மார்க் பண்ண பிறகு மார்க்கெட் வந்து இப்போ ஏறி இந்த இடத்துல கன்சல் இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அது ஒரு வகை. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹை பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். ஸோ சைன் வேஸில் வைக்கும் போது ஸோ ஹை பார்த்தோம்னா இந்த ரேஞ்சஸ் இருக்கா. ஸோ இந்த ரேஞ்ச் நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன். எப்படிலாம் நம்ம ரீடெஸ்ட் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஏரியாவை நமக்கு வந்து ரீடெஸ்ட் ஏரியா. ஸோ ஹையை கட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இது ஒரு வகை. ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ கேண்டில் நம்மளோட ப்ரீவியஸ் ஹை இந்த ஏரியா. சரிங்களா? இந்த ஏரியாவில் மார்க்கெட் நமக்கு இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வைக்குது. அகைன் இப்படி ஒரு ஸ்விங் போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ப்ரீவியஸ் ஹையை நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ப்ரீவியஸ் லெவல் ரெசிஸ்டன்ட் இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகி ப்ரீவியஸ் ஹையை இந்த இடத்துல மார்க்கெட் உடைச்சிட்டு மேலே போகுது. நல்லா பாருங்க, ப்ரீவியஸ் ஹையை இந்த இடத்துல மார்க்கெட் உடைச்சிட்டு போகுது. ஓகேங்களா? போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ஸ். ஓகேங்களா? இதே மாதிரி ஒன்னொன்னா இந்த மாதிரி போகிறது தான் ரீடெஸ்ட் ஏரியா. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஏரியாவை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும் போது இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸோட ஹை வந்து இந்த இடத்துல கீழே கட் ஆகுதா இல்லை இங்கிருந்து திரும்ப ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ அப்போ நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரீடெஸ்ட் ஏரியா. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ட்ரி ஆகிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்சில் கீழே போட்டுருவோம். இது ஒரு வகையான என்ட்ரி. சேம் இந்த மாதிரி எங்கே கிடைக்குது, ஒரு ரீடெஸ்ட் ப்ராப்பராக ரீடெஸ்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் நம்மளோட நல்ல ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஏரியாவாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற எங்கெல்லாம் பார்க்கலாம்னா ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு ரீடெஸ்ட் ஏரியா தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தா நல்ல ஒரு கன்சால்டேஷனாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் நமக்கு ஒரு பெரிய கன்சால்டேஷன் ஆச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சடன் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பிரேக் டவுன் கீழே வச்சிருச்சு. கீழே வச்சிட்ட பிறகு நம்ம எப்படி எப்போதுமே இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகுது இல்லை பிரேக் அப் ஆகுது அப்படின்ற போது நம்ம இந்த சுச்சுவேஷன்ல கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சப்போஸ் இந்த பிரேக் டவுன் நல்லா பண்ணியிருக்கும் போது மார்க்கெட் எப்போதும் திரும்ப ஒரு சர்டன் லெவலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த ஏரியாவில் நமக்கு என்ன நடந்திருக்கு, ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆகி திரும்ப மேலே போச்சு. சேம் அதே ஏரியாவில் நமக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க சேம் இதே ஏரியாவில் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு டெஸ்ட் பண்ணுது.
டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே போகுது. மேலே போகும்போது ப்ரீவியஸாக நல்லா பிரேக் டவுன் பண்ணிச்சுல, நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். இதே இடத்துல இதை பிரேக் டவுன் பண்ண இமீடியட்டா நம்மளுக்கு வந்து என்னது ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணிச்சு, முடியல, அதனால கீழே வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ் லெவல் சப்போர்ட்ல நமக்கு மார்க்கெட் எடுத்துட்டு திரும்ப மேலே இதே ஏரியாவுக்கு ரீடெஸ்ட் பண்ண மார்க்கெட் மேலே போகுது. ஸோ அப்படி மேலே போகும்போது அதனால சஸ்டெயின் பண்ண முடியல, திரும்ப நமக்கு வந்து கீழே வருது. அப்போ நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னா, ஒன்று இமிடியேட்டா இந்த மாதிரி லோவை கட் பண்ணும்போது இந்த கேண்டில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்படி வச்சுக்கலாம். ஸோ இல்லை நான் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ரீடெஸ்ட் ஆன பிறகு சக்சஸ், ரீடெஸ்ட் எப்படி சக்சஸ் நம்ம சொல்ல முடியும்னா, இந்த மாதிரி லோ வந்ததுல, இந்த லோ வந்துட்டு ப்ரீவியஸா இந்த லோவை கட் பண்ணது பாருங்க, அப்போ இந்த ரீடெஸ்ட்ன்றது பாஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல இப்படி கட் பண்ணும் போது நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், எடுத்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ். இல்லை அதாவது கேண்டில் எனக்கு கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஓப்பன் லோவில் ஓப்பன் ஆகுதான்னு பாருங்க. ஸோ இந்த கேண்டில் வந்து மேலே முடிஞ்சு அதுக்கப்புறம் ஓப்பன் அப் ஆகுது, நம்மளுக்கு ரொம்ப கீழே ஓப்பன் அப் ஆகுது. ஸோ பிக் விட்டுட்டு திரும்ப இந்த லோவை கட் பண்ணது இமீடியட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ட்ரேட் எடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. பட் நான் என்ன சொல்லுவேன், பெஸ்ட் ரெக்கமெண்ட் கொடுக்கும், ஒரு ஸ்கேல்பர் வந்து இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஆகும்போது ஒரு பெரிய லோவை நல்லா ஸ்ட்ராங்காக கட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அது நம்ம சப்போஸ் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டோம்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே இருக்கணும். ஸோ இது வந்து ஆப்ஷன் ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இது ஒன்றா. சேம் சினாரியோ இங்கே பாருங்க, சேம் சினாரியோ திரும்ப இதோட லோ இருக்குல்ல, இதோட லோவை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ண திரும்ப ட்ரை பண்ணும். அப்போ திரும்ப நமக்கு வந்து இதுக்கு மேலே போகல, இந்த ஏரியா வரையும் வரணும், ஆனால் ரீடெஸ்ட் மார்க்கெட் இந்த ஏரியா வரையும் பண்ணலை. ஸோ அதனால இங்கேயும் மிஸ் ஆகுது, இங்கேயும் மிஸ் ஆகுது. பட் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் கிடைக்குது. ரிவர்சல் அடிக்குன்னா இந்த மாதிரி போயிட்டு திரும்ப இந்த மாதிரி க்ளோஸ் ஆகுதுல்ல, அந்த டைம்ல நம்மளுக்கு இந்த லோவை கட் பண்ணும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சேம் சினாரியோ இதே தான். அதே மாதிரி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது இங்கே பாருங்க, இது ஏன் இந்த ரீடெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியும் முடியலன்னா, ஹெவி செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, இந்த மாதிரி ஏரியாவில் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ இந்த ஏரியா முடிஞ்சிச்சா. அடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கே நடந்ததை கூட நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு என்னது, இன்னைக்கு டேட்ல ஏதாவது ரீடெஸ்ட் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 3ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு 3ஆம் தேதினா இங்க பாருங்க, ப்ரீவியஸ் நமக்கு லோ இருக்குல்ல, ப்ரீவியஸ் லோவில் நமக்கு எக்ஸாக்டா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும், அப்படி ரிவர்சல் ஆகும் போது எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் கட் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்க, கீழே வந்து ரிவர்சல் ஆகுது, திரும்ப ரெட் கேண்டில், அகைன் கிரீன் கேண்டில். ஸோ அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுதான் நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் ஏரியா. ஸோ பிரேக் அவுட் ஏரியான்றதை நல்லா நோட் பண்ணிங்க. பிரேக் அவுட் ஏரியாவில் நம்ம இது பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் ஆகும்போது நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸை இந்த இடத்துல வைக்கலாம். இது ஒரு வகையான ட்ரேடு. சப்போஸ் எனக்கு வந்து ரீடெஸ்ட்ல தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது என்ன பண்ணணும்னா, மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சுல, இந்த மாதிரி ஹை போச்சா, திரும்ப என்ன போச்சு, லோ வந்துச்சு, திரும்ப லோ வந்துச்சு, ரீடெஸ்ட் இந்த இடத்துல பண்ண முடியல, திரும்ப என்ன பண்ணு, இந்த ஏரியா பாருங்க, ஃபர்ஸ்ட் ரீடெஸ்ட் பாஸ், அகைன் ட்ரை பண்ணுது, திரும்ப என்ன பண்ணுது, திரும்ப ட்ரை பண்ணுது. ஸோ அப்போ நம்மளுக்கு பிரேக் அவுட் பாயிண்ட், ரீட்ரேஸ்ட்ல பிரேக் அவுட் பாயிண்ட்ல எடுக்கணும் நம்ம. அப்போ நம்மளோட என்ட்ரி இந்த ரேஞ்சில் இருக்கும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்ச். அப்போ ரீடெஸ்ட் இந்த ஏரியாவில் நமக்கு பாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 மினிட்ஸ்ல வைக்கிறேன். ஸோ 3 மினிட்ஸ்ல வைக்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட். ஆனால் பட் 1 மினிட்ல எடுக்கும் போது நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேங்களா. see this ஏரியா, நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஏரியா. நல்லா அதுக்கப்புறம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து சேம் அதே நம்மளுக்கு ஏரியாவில் நம்மளுக்கு ரீடெஸ்ட் எடுக்குது பாருங்க. ரீடெஸ்ட் எடுக்கும்போது நம்ம எடுத்தோமோ அடுத்த ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் நம்ம புக் பண்ண முடியும். ஸோ இது கூட இது பிரேக் அவுட்டு, இது ரீடெஸ்ட் ஏரியா. அதாவது பிரேக் அவுட் பண்ண ஏரியாவை திரும்ப வந்து ரீடெஸ்ட் மார்க்கெட் எப்போதுமே பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போது அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வராது பாருங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரல பாருங்க. ரீடெஸ்ட் எப்படி இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரி நெக்ஸ்ட். ஸோ அதை விட்டுட்டீங்க, சப்போஸ் இன்னும் ஒரு ரீடெஸ்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்ப 1 மினிட் போயிடலாம். ஓகேங்களா. ஸோ
இது இன்னொரு ரீடெஸ்ட் ஏரியா அப்படின்னா இந்த மாதிரி கன்சாலிடேஷன் நடக்குதுல அப்போ நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும் கண்டிப்பா. ஸோ பிரேக் அவுட். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது வந்து 1 மினிட்ல காட்டலன்னா நிறைய நம்மளுக்கு ரீடெஸ்ட் ஏரியான்றது நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அவங்க மேலே போகுமா கீழே போகுமான்றது தெரியாது. இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்துட்ட பிறகு மார்க்கெட் எப்போதுமே அந்த ஏரியா வந்து ரீடெஸ்ட் பண்ணும். சி திஸ் ரீடெஸ்ட் நமக்கு பாஸ் பண்ணுது. ரீடெஸ்ட் பாஸ் பண்ணாலும் இமீடியட்டா எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு அது ப்ரீவியஸ் ஹை கட் ஆகுதான்னு பார்க்கணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாவே ஒரு ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல கட் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்போ நம்மளோட என்ட்ரி இங்க, ஸ்டாப் லாஸ் இங்க. அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஹை கிடைக்குது. நல்லா பாருங்க. ஏன் அப்படி இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணணும்னு சொல்றேன்னா எப்போதுமே இது சின்ன லெவல்ல பார்த்தாலும் சரி, நீங்க பெரிய லெவல்ல பார்த்தாலும் சரி, ரீடெஸ்ட் பண்ண உடனே திரும்ப மேல இருக்கிற ஒரு ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் கட் பண்ணணும். கட் பண்ணாதான் அது ப்ராப்பரான ரீடெஸ்ட் பாஸ்ட், இல்லைன்னா டபுள் டாப் மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போனா அதை பாருங்க, இந்த ஏரியாவை மார்க்கெட்டு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ரீடெஸ்ட்டும் பாஸ் ஆயிடுச்சு. பட் ப்ரீவியஸ் ஹையை அதால ப்ரீவியஸ் ஹையை இதால மார்க்கெட்டால கட் பண்ண முடியல. ஸோ சஸ்டெயின் பண்ணி திரும்ப கீழே வந்து ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல திரும்பவும் பார்க்கணும். இது நான் அப் ட்ரெண்ட்ல மட்டும் சொன்னேன், இப்போ டவுன் ட்ரெண்ட்ல சொல்றேன். இந்த மாதிரி டபுள் டாப் மாதிரி அடிச்சுட்டு மார்க்கெட் கீழே இறங்குதா, கீழே இறங்கும் போது நல்லா நோட் பண்ணுங்க. இந்த லைனை நான் தூக்குறேன். லைன் வரையா. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் லோ. இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே போகுது. மேலே சஸ்டெயின் பண்ண முடியல, ஒரு நல்ல பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. பிரேக் டவுன் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் பாருங்க, இதே ஏரியாவில் நம்மளுக்கு வந்து அகைன் ரிஜெக்ஷன் ஆகுது. ரிஜெக்ஷன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் லோ இருக்குல்ல, இந்த லோவை கட் பண்ண தான் போகும். நமக்கு வந்து இந்த இடத்துல கட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது நம்மளோட என்ட்ரி, நம்மளோட ஸ்டாப் லாஸ். என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் மென்ஷன் மட்டும் நம்ம எவ்வளவு தூரம் ஹோல்ட் பண்றது இருந்தாலும் ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இந்த லெவலில் கீழே வந்து திரும்ப மேலே இந்த ஏரியாவுக்கு ரீடெஸ்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுது, முடியல. அகைன் ஃபால் டவுன், அகைன் ஃபால் டவுன். ஸோ இந்த ஏரியாவில் திரும்ப இந்த இது வந்து லோ, ப்ரீவியஸோட லோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திரும்ப இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுது, அகைன் முடியல, திரும்ப ஃபால். திரும்ப ஃபால் வந்த பிறகு நமக்கு என்னன்னா, இந்த மாதிரி கன்சால்டேஷன் ஆச்சுன்னா திரும்ப நம்ம வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். டெஃபினட்டா இந்த ஏரியாவில் நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஏன் க்ளோஸ் பண்ணுன்றத ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதே தான். ஸோ இந்த மாதிரி நம்மளால இந்த ரீடெஸ்ட் ஏரியாவில் நம்ம ஸ்கேல்பிங் பண்ணுறது நம்மளோட கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். ரீடெஸ்ட் ஏரியா அப்படின்றத நீங்கள் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதாவது எங்கெங்கெல்லாம் பாருங்க, இது பாருங்க, இது ஹை, இந்த ஏரியா வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சா, திரும்ப பாருங்க அகைன் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப மார்க்கெட் கீழே வந்து திரும்ப இதே ஏரியாவில் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுறது மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆனதால திரும்ப இந்த ஏரியா கீழே வந்து இந்த ஏரியாவில் ரீடெஸ்ட் ஆனது திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு. இந்த மாதிரி ரீடெஸ்ட்ன்றது டெஃபினட்டாக எப்போதுமே நடக்கும். அது எப்படின்னா ஒவ்வொரு ஹை அண்ட் லோ அண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் இந்த ஏரியாவை வந்து மார்க்கெட் டச் பண்ணி திரும்ப ரிவர்சல் ஆகும். ஏன் அப்படின்னா எப்போதுமே பர்சன்டேஜ் பேசிஸ்லாம் இன்ஸ்டியூஷன் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஏரியாவில் எப்போதும் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேக்ஸிமம் போகும். சப்போஸ் ரீடெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளோட இந்த ஹையை திரும்ப டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஓகேங்களா? ஓகே, வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ரீடெஸ்ட் ஸ்கேல்பிங்.